பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், கருப்பு கவுனி அரிசி ஊற வச்சுருக்கேன். இதில் அவியரிசி செய்ய போகிறேன். அவியரிசிங்கிறது பச்சரிசியில் செய்வாங்க. அதாவது கிராமப்புறங்களில் என்னதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அவங்க செய்கிற எளிய பலகாரம். இது பலகாரம்னு சொல்ல முடியாது, சும்மா சாப்பிட்றதுக்கு செய்கிறது. அதாவது பொங்கல் மாதிரி ஆகாமல் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும்போதே பச்சரிசி வச்சு செய்வாங்க. அதுதான் அவியரிசி. அதை நான் இன்றைக்கி கவுனி அரிசி வச்சு அதோட கருப்பட்டி சேர்த்து செய்ய போகிறேன். இதுக்கு இப்போ நான் கொஞ்சம் தான் செய்ய போகிறேன். இதில் கொஞ்சம் கருப்பட்டி போட்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரைய வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறோம். நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல, அடுப்பு பற்ற வச்சிட்றேன். இந்த கருப்பட்டி கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டிக்கிறலாம். இது திக்காகணும் அப்படின்னு எல்லாம் பாகுபதம் வரணுன்னெல்லாம் ஒன்றும் இல்லை. கரைஞ்ச உடனே வடிகட்டி எடுத்துக்கிறலாம். வெள்ளத்தை நான் நல்லா கொதிக்க விட்டு கரைச்சி வடிகட்டிட்டேன். இதில் இருக்குது. இப்போ இதையே இதில் தூக்கி ஊற்றிடலாம். வெள்ளம்னா நான் சொன்னது பனை வெல்லம், சாதாரண இந்த கரும்பு வெல்லம் இல்லை, பனை வெல்லம். அப்புறம் நிறைய தடவை கழுவிட்டு இந்த அரிசியை நான் நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுறேன். ரொம்ப நேரம் பிடிக்காத ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான் இது. இப்போ எல்லோரும் இந்த கருப்பு கவுனி உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா கிலோ 300 ரூபாய் 300 ரூபா கொடுத்து வாங்கி ஒரு 1/4 கிலோ தான் வாங்கினேன் நான். அன்றைக்கி ஒரு நாள் ஒரு 100 கிராம் அரிசி வச்சு அல்வா செஞ்சேன். அது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ அவியரிசிங்கிறது அரை வேக்காடு, அவ்வளோதான். பொங்கல் மாதிரி ஆயிடக்கூடாது, பொங்கலுக்கு கிட்ட கூட போகக்கூடாது, பாதி வேக்காடு. அது அப்படி இருக்கிறது தான் அது அவியரிசின்னு பேர். இதை பதினி சேர்த்து கிண்டுவாங்க. பதினியை ஊற்றி, அந்த காலத்தில் பதினி ரொம்பவும் இதாக இருந்த காலத்தில், ரொம்ப தாராள புழக்கத்தில் இருந்த காலத்தில். ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே காப்பி குடிக்கிறது பதிலாக பதினி குடிக்கிறவங்க நிறைய பேர். ஒரு மரத்து பதினியை குடித்தாக்கா 48 நாள் ஒரு மரத்து பதினி குடித்தாக்கா அவ்வளோ உடல் வலிமையாகுமா, அப்படி சொல்லுவாங்க. சரி, இது இப்போ நல்லா கொதித்து கொஞ்சம் வேகட்டும். அதுக்கு நம்ம டைம் கொடுப்போம். இப்போ ஒரு அரைப்பதம் வெந்திருக்கு. அது கூட எதனாலன்னா ஊற வச்சதுனால தான். இது மற்ற பச்சரிசியெலாம் செய்யும்போது ஊற வைக்க மாட்டாங்க. அது கவுனி அரிசியில் செய்கிறதுனால ஊற வச்சு தான் செய்ய முடியும். கிட்டத்தட்ட அவியரிசிக்கு தேவையான பக்குவத்துக்கு வெந்துருச்சு. இந்த தண்ணியவும் அது உறிஞ்சிரும் அப்படியே. இதை நம்ம ஏதாவது ஒரு விருந்து வச்சாக்கா ரொம்ப சிரமப்படாமல் செய்கிறது. அல்வாலாம் செய்கிறது ரொம்ப நேரம் ஆகும். ஒரு விருந்து வச்சோம்னாக்கா இது கூட அப்படியே வைக்கலாம். இது ஒரு ஸ்வீட்டு மாதிரி தான் இருக்கும். இதில் இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, இந்த தேங்காய் சில்லு பல்லாக செஞ்ச தேங்காய், இதை தான் போடுவாங்க. இது அந்த அரிசிக்கும் இந்த தேங்காய்க்கும் மெல்லும்போது அந்த தேங்காய் பால் அரிசியோடு சேர்ந்து சூப்பராக இருக்கும். தேங்காய் போட்டேன் இல்லையா, ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம். ஏன்னா இன்னுமே வேக விட்டோம்னாக்கா உதிரியாக ஆயிரும். அப்படி இருக்கக்கூடாது. பின்னுன மாதிரி அந்த வெள்ளை பாகு பின்னுன மாதிரி இருக்கணும். அப்போ இதை மூடிடணும், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். மூடிடணும் இல்லை, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி காமிக்கிறேன்.
கருப்பட்டி சேர்த்து செய்த கருப்பு கவுனி அவியரிசி ரெடி ஆயிடுச்சு. நல்ல கம 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 கமன்னு கருப்பட்டி வாசனை ஆளை தூக்குது. அந்த காலத்தில் மன்னர்கள் சாப்பிட்டதா சொல்லுவாங்க. இப்போ எல்லோரும் இந்நாட்டு மன்னர் இல்லையா, அதனால் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம், தப்பு இல்லை. குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, உடல் நல்ல வலிமை பெறும். அப்புறம் இந்த கருப்பட்டி சேர்த்து செய்த கருப்பு கவுனி அவியரிசியோடு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லி உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். அப்புறம் எப்பவும் போல் சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் போட்டுட்டு அடுத்த வீடியோலையும் நாங்கள் உங்களை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கிறதுனால பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க. சரியா? இந்த பதிவை நீங்கள் எங்களோட பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.